கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி நல்ல அருமையான ஒரு வத்த குழம்பு தான் யாருக்கு தான் பிடிக்காது. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகு, சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் 5 வகையான வத்தல் எடுத்துருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கொத்தவரங்காய் வத்தல், குமுட்டிக்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், மாங்காய் வத்தல் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், நல்ல ஒரு உரிச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரைச்சி வச்ச மசாலாவும் போடுங்க. நல்ல கெட்டி புளியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மிதமான தீயில் வந்தோன்னே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது வறுத்த வத்தலையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா சூடான சாதத்தில் அப்படி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும்.